அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குரு, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், கேது, சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சனி பாருங்கள் வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். புரட்டாசி மாதம் பாருங்கள் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாரு. அதாவது சுக்கிரன் பாருங்கள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து அப்புறம் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றார். புதன் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடுறார். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாங்க. சுபகிரகம் புதனும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம். இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ராசி பலன்கிறது பார்த்திங்கன்னா ராசி பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ராசி பலனில் ஜென்ரலான ஒரு பலன், பொதுவான பலன். அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 10 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க 70-80 வயசு வரைக்குமே இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடந்தோம்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்தா தான் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மா எப்படி என்னென்ன அனுபவிக்க போகுது, நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா 100% நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் எப்போயுமே பார்த்திங்கன்னா 15-20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80-85% பேசும். சரிங்களா? அதனால தான் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்கிற சொல்கிறது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் பாருங்கள் நண்பர்களோடு சேர்ந்துருக்குன்னு நினைப்பாங்க. எப்பவுமே தனிச்சிருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ராசிங்க. மிதுன ராசி நேயர்கள் பாருங்கள் டெக்னிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க நிறைய கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, அதேமாதிரி நிறைய பிஸ்னஸ் மேன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ராசிங்க. எப்பவுமே தனிச்சிருக்க மாட்டாங்க, கூட யாரோ இருக்கணும்னு நினைப்பாங்க மிதுன ராசி நேயர்கள். அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி நேயர்கள்னால ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஈர்ப்பு இருக்குது அவங்ககிட்ட. சரிங்களா? ஏன்னா இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வயசானாலும் ஏஜ் வெளியே காமிச்சு கொடுக்காது. நல்ல ஒரு ராசிங்க. அறிவாளியாக இருப்பாங்க, பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. ஒரு அற்புதமான ராசி மிதுன ராசி. இந்த ராசிக்கு பாருங்கள் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க. அருமையான ஒரு இடத்துல இருக்கார். இப்போ பாருங்கள் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி பாருங்கள் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும், தெளிவாக நடந்துக்குவீங்க, தேவையில்லாமல் குழப்பிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதம் புதன் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, ஆட்சி உச்சம் பெறுறாரு. புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வர்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு. நினச்சதெல்லாம் நடக்கும், பூர்வீக சொத்து கைக்கு வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. சுக்கிரன் நல்லா இருக்கிறனால பார்த்திங்கன்னா கல்யாணம் திருமணத்துக்கு உண்டான அமைப்புக்கு சொல்லலாம். நல்ல வரன் தேடி வர்றது, எதிர்பார்த்த வரன் எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துடும். உங்களுக்கு வாழ்க்கை துணை யாருன்னு தெரியும், உங்கள் பெண்ணாக இருந்தீங்க உங்கள் கணவன் யாருன்னு தெரியும், ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான மாதம். ராசியில் செவ்வாய் இருக்கார். கொஞ்சம் பிடிவாத குணம் வரும், உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும்,
கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிடுவீங்க, கவனமாக இருங்க. ராசியில் இருக்க செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு அமைப்பு. மற்றபடி உங்களுக்கு நினச்சதெல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதம். சனி 9ஆம் இடத்துல இருக்காருங்க. தூர பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 10ல் ராகு, தொழில் அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தொழில், சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? அந்நிய நபர்களால் உதவி, புதுசாக நண்பர்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 12ல் குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டு பிரயாணம், பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு, பிழைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஒரு ஊரில் இருக்கீங்களா, பிறந்த ஊரில் இருக்கீங்களா, வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்க. இந்த மாதம் வெளியூர் போக முடியும், வெளிநாடு போக முடியும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய நல்ல மாதம். சுப விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் அதெல்லாம் நடந்துடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கி போட்டுருவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் சுக்கிரன் 2 இடத்துக்கு வர்றாரு, புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு. அப்போ சுக்கிரன் வர்றதுனால சொகுசு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கி போடுவீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துடும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அவர் உங்களுக்கு துலாமுக்கு வர்றாரு, விருச்சகத்துக்கு வர்றாரு. நல்ல வேலை கிடச்சிரும். உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? நல்லா இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா இருக்குது. உடம்புலேருந்து வியாதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும். உடம்புலேருந்து ரெடியாகும். பிபி ப்ரெஷர் மட்டும், அது பிபி கொலஸ்ட்ரால் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்கிற தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி வரும். கொஞ்சம் கவனம் பாருங்கள். சரிங்களா? தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லா இருக்குங்க, அதில் சந்தேகமே கிடையாது. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். வண்டி, வீடு, வாகனம் வாங்கலாம். உங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் இந்த மாதம். ஏன்னா புதன் நல்லா இருக்கார், சுக்கிரனும் நல்லா இருக்கார். அப்போ வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, இல்லை புது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். வரன் உங்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். அதில் சந்தேகமே கிடையாது. புரட்டாசி மாதம், இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு பாதகம் எதுவும் கிடையாது. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். சுக்கிரனும் நல்லா இருக்கார். அதேமாதிரி ராகு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலேருந்து சுப விரயங்களை தான் கொடுப்பார், தவிர தேவையில்லாத பாப விரயங்களை கொடுக்க மாட்டார். அதனால் மொத்தத்தில் சொல்லப்போனால் புரட்டாசி மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். உங்கள் கனவு நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம 100% அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.